நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எஸ் ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஆண்டவரே, இதோ உம்முடைய மகிமையின் ஒரு வேகம் நம்மை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எஸ் ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நாம் ஒப்புவிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு 5 நிமிடம் அமர்ந்து கொள்வோம். நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டோம் இல்லையா? நல்ல இரண்டு பக்கம் மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு பக்கம் நன்மை இருக்குது, ஒரு பக்கம் தீமை இருக்குது. அது மாதிரி நாம் சுயநலத்துக்காக நல்ல போய்க்க கொடுத்தார். நம்ம சுயநலத்துக்காக நாம் தேவனை தேடாமல், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை. அவர் எதற்காக வந்தார்? பிதாவுடைய சித்தத்தை, பிதாவுடைய விருப்பத்தை, பிதாவுடைய காரியத்தை செய்யும்படியாக உங்களும் என் மத்தியில் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தை கடந்து வந்தார். அல்லேலூயா. அவருடைய சுயநலத்துக்காக அவர் வந்திருந்த சிலுவைக்கு போயிருக்க மாட்டார். அப்படிதான். அவருடைய சுயநலத்துக்காக வந்து அவர் சிலுவைக்கு கடந்து போயிருக்க மாட்டார். ஆனா அவர் உங்களுக்காக, எனக்காகவும் பிதாவின் விருப்பத்தை செய்யும்படியாக குமாரனாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு அதுதான் ஆண்டவர்கள் எதிர்பார்க்கிறது. நம்முடைய சித்தத்துக்காக அல்ல, நம்முடைய சுயநலத்துக்காக அல்ல, என்னுடைய தேவைக்காக நான் ஆண்டவரை தேடி வருவதை விட ஆண்டவருடைய தேவை என்ன, ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ அந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கு, விருப்பமாயிருக்கு. ஆமென். இந்த காலை வேளையில இந்த ஆராதனை கலந்து கொண்டு நாம் ஒரு சிலராக இருந்தால் அநேகருக்கு நாங்கள் அழைப்புதல் கொடுத்தோம். ஆனாலும் தேவன் அவருக்கு நியமித்தவர்களை ஆண்டவருக்கு அடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். நம்ம காலை நாம் ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆண்டவரே, நான் என்னுடைய சுயத்துக்காக அல்ல, என்னுடைய எனக்காக. நீங்க சொல்ல போனா நமக்கு தேவை சொல்லும் பொழுது ஒரு லிஸ்டே எழுதலாம் இல்லையா? ஒரு லிஸ்டே எழுதி வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய தேவை இதுதான், அதுதான், இதுதான், 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 இதுதான். ஆனா ஆண்டவர் எங்ககிட்ட எழுதி வைக்க ஒரு லிஸ்ட் தான், ஒரே ஒரு தேவை. ஆமென். நாங்க அநேக லிஸ்ட்களை கொடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ந்து ஆண்டவர் என்ன என்னை குறித்து என்ன செய்ய சொல்லுகிறார் என்னை கொண்டு நான் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய லிஸ்ட்ல இருக்க எல்லாம் அப்படியே ஆண்டவர் என்ன செய்வார்? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாமுள்ள தானா வளரும் இல்லையா? அப்ப நாங்க ஆண்டவர் என்னைக்காவது நம்ம நினைச்சிருக்கிறோமா? ஆண்டவரே எப்பயாவது ஜெபத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வதித்து விட்டார் அப்படி எல்லாம் பலதை சொல்லுவோம். என்னைக்காவது ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்ய சொல்றீங்க? ஆமென். இன்றைக்கு நீங்க எனக்கு என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க அதை நம்ம ஆராய்ந்து கேட்டோம்னா அதை நம்ம செய்வோமானால் எல்லாமே தேவன் வேதம் சொல்லுது, முதலாவதாக தேவனை, தேவன் ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் என்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை, ஆண்டவருடைய வேலையை, ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்வதற்கு இறங்குகிறனோ அன்றைக்கு தான் நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். இதுதான் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது. அதான் நல்ல போயிட்டு அழகான சகோதரர் கொடுத்தாருன்னு நம்ம மறுபக்கத்தில் நோக்கி பார்க்கணும். தீமையான பக்கத்தில் நம்ம மனம் திரும்பணும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன், ஏசாயா 54 அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு கடந்து வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம் அவங்க தலைமையில இருக்கும். சஞ்சலமும் தவிப்பு என்ன செய்யுமா? ஓடிப்போ. ஆமென். ஓடிப்போ. எப்ப திரும்பி மனம் திரும்பி ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்யும்படியாக நான் திரும்பி நான் சீயோனுக்கு வரும்போது என்ன இருக்குமா? சந்தோஷம், மகிழ்ச்சி,
இது சுயநலம் தானே? இது ஒரு சுயநலம். நான் சொல்றதெல்லாம் அப்படி டேட்டா ஆண்டவர் எல்லாமே செஞ்சு ஆகணும். வீடு வேணும், காடு வேணும், எல்லாம் வேணும், செஞ்சு ஆகணும். ஆனா ஆண்டவர் சொல்றது ஒன்றாவது நம்ம செய்யணுமா? ஆனா இது பாருங்க, ஜனங்கள் ஆண்டவர் தேடி வனாந்தரத்தில் வந்தாங்க. அவங்க நான் நினைக்கிறேன் அவங்க பசி பார்க்கவே இல்லை, அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கவே இல்லை, வீட்டை பார்க்கல, வீட்டை மூடிட்டு வந்தாங்கன்னு பார்க்கல, ஒன்றுமே பார்க்கல. வனாந்தரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க. ஆண்டவர் அவங்களுடைய தேவையை பார்த்தாங்க. அதாவது 3 நாள் ஆச்சு, பசியா இருப்பாங்க. 3 நாள் கடந்திருக்காங்க. அவங்க ஒரு 6 மணி நேரம் அந்த சமூகத்துக்கு 6 மணி நேரம் அவன் 3 நாள் நம்ம சீக்கிரமா முடிக்கிறது நமக்கு எல்லாரும் வேணும் ஃபேன் இல்லை. அதனால நம்ம தீர்மானம் எடுத்து டக்குன்னு முடிச்சு நம்ம அனுப்புவோம். காலம் நேரம் வரும் பொழுதுதான் அப்போ வச்சு முடிச்சு வாங்குற எல்லாம் இழுத்து வாங்குற நம்ம நினைச்சுட்டு சொல்லி நம்மளே தேவை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க? அவங்க 3 நாள் அப்படியே தங்கி இருந்தாங்க. ஆண்டவர் எங்களுக்கு மேலே அவங்க பிரச்சனை இருந்தது, வீடு தேவை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் 3 நாள் தேவ சமூகத்தில் தங்கியிருந்தாங்க. நிறைய பேர் வெளிநாடுகளில் அவங்க ஆணையம் இல்லாமல் அமர்ந்திருந்து அவங்க என்ன செய்யறாங்க, எங்களோட கூட இணைந்து இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த லைவ்ல நாங்கள் போடுற வேலைக்காக இதுக்காக எங்களை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் இதை போடவில்லை. நாங்கள் போடுகிற காரணம் வந்தால் பல தேசங்களிலிருந்து அவர்கள் ஆணையம் இல்லாமல் வீட்டுக்குள்ள அமர்ந்து இருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்வார்கள், எனக்கிட்ட ஒரு வேண்டுதல் கேட்டாங்க, பாஸ்டர் உங்களுடைய ஆராதனை லைவ்ல போடுங்க, நாங்கள் உங்களோட சேர்த்து நாங்கள் இணைந்து கொள்வோம் சொன்னது நிமித்தம் தான் அதை நாங்கள் போடுகிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் நான் விசுவாசிக்கிறேன், தொடர்ந்து நாட்களில் அநேக ஊழியர்களை தேவனிடத்தில் எழுப்புவார். நிறைய தேவைகள் இருக்கிறது, பாடல்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஆகையால் நம்ம கட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அது மாத்திரமல்ல, கிழமை நாட்களில் சண்டே ஸ்கூல், ஆண்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம், வீட்டு கூட்டங்கள் நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அப்படியே தேவ சமூகத்துக்கு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் வருகிற நாட்கள் இதெல்லாம் பெருகப்படி ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபத்தில் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அடுத்த முறை வருவதற்கு உதவி செய்ய ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே ஜெயம் பெறட்டும், அநேகர் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க பிள்ளைகள் மீது அவருடைய ஆசீர்வாதம், உங்களுடைய கனவு மகிமை கடந்து வருவதாக ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய செய்தி கொடுத்த உங்களுடைய கரத்துக்கு ஒப்புக்கொள்ளுங்க. கர்த்தர் அவரை வழி நடத்துகிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் மரத்தில் துணையாக இருப்பீரார். ஆண்டவரே, அதே போல வந்த ஒவ்வொருவருடைய கரத்துக்கு ஒப்புக்கொள்கிறோம், ஊழியக்காக ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே,
நிமிஷம் ஆண்டவரை நீங்க நடத்துங்க. உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. அந்த ஒவ்வொரு ஆண்டவரை வீடுகளுக்கு போகும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரை நியமித்த நன்மைகள் இவருடைய வாழ்க்கை கடந்து வருவதாக இயேசுவே. இந்த காலையில் ஆண்டவரை நீ சொல்லுகிறேன், கை நழுவி போன காரியங்கள், கையை விட்டு போன காரியங்கள், கையை விட்டு போன நன்மையான காரியங்கள், கையை விட்டு போன ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தினால மீண்டும் திரும்ப வருவதாக காலையில் இருந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ சொல்லுகிறேன், எந்த காரியம் கை நழுவி போனதோ, கை விட்டு போனதோ, அது திரும்ப கடமைக்கு வருவதாக Jesus name, Jesus name. ஆசீர்வதியாண்டவரே. நான் இதை இழந்து விட்டேனே, இதை இழந்து அநேக வருஷங்கள் ஆகிவிட்டது, இதை இழந்து அநேக நாட்கள் ஆகிவிட்டது என்று யோசிக்கிற உள்ளங்கள் மீது ஆண்டவரே திரும்ப அதை கரங்களே ஆசீர்வாதத்தை புதிதாக்கி இரட்டிப்பாய் வரப்போகிறதை ஆண்டவரே இந்த வாரங்களிலே காண்பார்களா? ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்கள் ஒருவரும் மறவாதே. அவர் நற்கிருபை நாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை கிருபையினால் இரக்கத்தினால் விடுவித்து நன்மையால் வாயை திருப்தியாக்க கழுகு சமாதான பயத்தை திரும்ப வாழ வைப்போதாக ஒடுக்கப்படுகிற யாவரை கர்த்தர் நீதி நியாயத்தை செய்யும். ஆகையால் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்கள் ஒருவரும் மறவாதே. ஆசீர்வாதத்துக்காய் கரங்களை உயர்த்திக் கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் முக பிரகாசமும் எங்களுக்கு ஒவ்வொரு வாழ்வில் பிரகாசம் கடவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, மீட்பு, இரட்சிப்பு, இரக்கம், சமாதானம் எங்களுக்கு ஒவ்வொரு வாழ்வில் உண்டாவதாக. நம்முடைய தேற்றராகிய பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், அன்னை வல்லமை, அக்கினி பாவத்தை உணர்த்தி நீதிக்காய் வாழ பண்ற வாழ்வு, நியாயத்திற்காய் காத்திருக்கிற காத்திருக்கும் எப்பொழுதும் ஆண்டவரே தன் சுயத்திற்காக தேவனை தேடாமல் தேவனுடைய தேவையை அறிந்து அதன்படி செயல்படுகிற கிருபைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெருகுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்கள் இவர்களோடும் என்னோடும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசு வருமட்டும் வலுவாதபடி தங்கி வாசம் பண்ணுவதாக. நாம் யாவரும் ஒரு மனமாய் சேர்ந்து சொல்வோமாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்